ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோடு நம்ம பார்க்க போற படம் 2012 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான மேன் ஆன் தி லெட்ஜ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு ரூமையும் புக் பண்ணி அவருடைய ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அந்த ரூமுடைய ஜன்னலை ஓபன் பண்ணி அது வெளியே வந்து கடைசியில் அந்த பில்டிங் உடைய விளிம்பிலேயே நின்று தற்கொலைக்கு முயற்சிக்கிறாரு படத்துடைய கதாநாயகன். இப்படி எதுக்காக இவர் வரணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு நிக் கேசிடி. இவரு படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனே நியூயார்க்ல இருக்க ஒரு சப்வே வழியா மேலே ஏறி மேல வர்றாரு. வந்துட்டு பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு நேர போறாரு. ஒரு கார்டை காமிச்சு நான் ஏற்கனவே ஒரு ரூம் ஒன்று பிளாக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க செக் பண்ணிட்டு ஆமா சார், ஆனா நீங்க புக் பண்ணதை விட இன்னும் பெரிய ரூமா சூப்பரான ஒரு சூட் ரூம் மாதிரி வந்து ரூம் இருக்கு சார், நான் இதே பிரைஸுக்கு அது தரட்டா அப்படின்னு கேட்கிறாரு அந்த ரிசப்ஷனிஸ்ட். இல்ல எனக்கு ரொம்ப வியூ தான் முக்கியம், அதனால நான் புக் பண்ண ரூம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமையே கடைசியில அக்ரி பண்ணிட்டு போறாரு. அங்க போனா கூட ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒருத்தர் வருவார் இல்லையா, எப்பவுமே ஹெல்ப்புக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு, அவரெல்லாம் வந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி கடைசியில ரூம்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்தா அங்க சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சவரு இவர் சாப்பிட்ட ஸ்பூன்ல இருந்து இவர் தண்ணி குடிச்ச அந்த கிளாஸ் டம்ளர் வரைக்கும் எல்லாத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்றாரு. எல்லாத்தையும் தொடச்சிட்டு திடீர்னு படம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ரூம்ல இருக்க விண்டோவை ஓபன் பண்ணி அந்த விண்டோ வழியா அந்த பக்கம் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு புக் பண்ண ரூம் 21வது மாடி. 21வது மாடி உள்ள இருக்க ஒரு ரூம், அதனுடைய ஜன்னலை ஓபன் பண்ணி அந்த பக்கம் பில்டிங் உடைய விளிம்புல வந்து நின்றுட்டு சூசைட் பண்றதுக்கு தயாராகிறார். இதை கீழே இருந்து பாக்குற மக்கள் எல்லாம் சார் யாரோ ஒருத்தர் 21வது மாடில இருந்து விழுக போறான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாகுது அந்த இடமே. அப்புறம் தெரியும் உங்களுக்கு அந்த இடம் பயங்கர கூட்டமா சேருது. உடனே போலீஸுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் போகுது. போலீஸ்ல இருந்தும் சார் அவசரப்படாதீங்க, எந்த காரணத்துக்காக எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெகோசியேட் பண்றதுக்கு ஆளுங்க வர்றாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு, நான் யாருகிட்டையும் நெகோசியேஷனுக்கு தயார் இல்லை. நான் நெகோசியேட் பண்றதா இருந்ததுன்னா லிடியா மெர்சர் அப்படிங்கிற அந்த நெகோசியேட்டர் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகி அந்த இடத்துக்கு வர சொல்றார். இப்போ இவர் எதுக்காக முதல்ல அங்க போய் சூசைட் பண்றதுக்கு நிக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்ன, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக சார் ஒன் லைன் ஸ்டோரி சார் இது, அதை எந்த அளவுக்கு நரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதுல ஒரு படம் தான் இது. உண்மையாக இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா சார் ஒரே ஒரு லைன் ஸ்டோரி சார், 2 நாட்டு. இத இந்த அளவுக்கு இவங்க கிளியராக ஸ்கிரீன் பிளே மூலமாக இந்த படத்தை நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஒன் லைனரை வச்சுக்கிட்டு இவங்க அவ்வளவு தூரம் பிரில்லியண்டாக ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பாலுடைய கேமரா ஒர்க். நான் சொன்ன மாதிரியே கதையே 21வது மாடியில அந்த பில்டிங்ல அந்த ஹோட்டலுடைய விளிம்புல ஜன்னல் வெளியே வந்து நிக்கிற கதாநாயகன், அதனால என்ன நடக்குதுங்கிறதா ஒரு பரபரப்பான ஸ்டோரியாக நமக்கு சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஹீரோ அந்த 21வது மாடியில இருந்து அப்படி ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வச்சு விழுந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பரபரப்பை ஆடியன்ஸுக்கு இவங்க கடத்தணும். அதுக்கு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல பல ஏரியல் ஷாட்ஸ், எக்கச்சக்கமான வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், அந்த ஏரியல் ஷாட்ஸ்ல கூட பல இடங்கள்ல மிரட்சியான டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் வச்சிருப்பாங்க. இவ்வளவு உயரத்துல இருந்து ஹீரோ பார்த்தா எப்படி இருக்கு, கீழே இருக்க நபர்கள்லாம் எப்படி தெரியுறாங்க, எந்த அளவுக்கு சுத்தி இருக்க அந்த என்விரான்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத சினிமோட்டோகிராஃபில ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நிறைய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இவங்க. படத்துல மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஹென்ரியுடைய மியூசிக் ஆகட்டும், கெவினுடைய எடிட்டிங் ஆகட்டும், இது ரெண்டுமே. எடிட்டர் இந்த படத்துக்கு ஒரு சின்ன கதை நான் சொன்ன மாதிரி அதை இவங்க ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடிட்டிங்ல சில சீன்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே ரொம்ப பரபரப்பு உச்சத்திலேயே அவர் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு பிரில்லியண்டாக இருக்கு எடிட்டிங். மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துடைய இன்னொரு பலமே எப்படி சினிமோட்டோகிராஃபி ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த படத்துடைய மியூசிக், அதனுடைய பிஜிஎம்ஸ் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். ஈவன் சில இடங்கள்லாம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப மைல்டாக சட்டிலாக பேசிட்டு தான் இருப்பார்.
இவங்களுக்குள்ள வெறும் கான்வர்சேஷன் மட்டும்தான் போகும். ஆனா அந்த கான்வர்சேஷனுடைய எண்ட்ல கூட ஏதோ ஒரு பரபரப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. த்ரூஅவுட் த ஃபிலிம் இந்த படத்துடைய மியூசிக் ஃபென்டாஸ்டிக்காக இருந்ததுன்னா சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல ஒரே ஒரு சீன், ஒரு 2 ஷாட் ஒன்று இருக்கு. மற்றபடி அடல்ட் கண்டென்ட் எதுவும் இந்த படத்துல கிடையாது. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இப்ப தமிழ் படங்களே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள், மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இந்த படத்தை உண்மையாவே பெரிய ஆஹா ஓஹோ படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா பொழுது போகலைன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு. பார்த்து ரசியுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.